வெற்றிவேல் முருகனுக்கு, லண்டன் ஸ்ரீ முருகனுக்கு. உலகத்தில் உள்ள முருக பக்தர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு எல்லாம் வல்ல எங்கள் லண்டன் ஸ்ரீ முருகனை வேண்டி வணங்கி உங்கள் எல்லோருக்கும் அருள் தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நமது லண்டன் ஸ்ரீ முருகன் கோயில் 1975ஆம் ஆண்டு ஆரம்பித்து இங்கே இந்த இடத்துல 1984ஆம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் செஞ்சோம். அப்பொழுது இது சிறிய கோயிலாக இருந்தது. ஒரு ஷெட்டில் கட்டினோம் ஆகம முறைப்படி. அதற்கு பிறகு 2007இல் நாங்கள் மிகவும் பெரிய கோயிலாக கட்டி இதை கும்பாபிஷேகம் செய்து நம்ம முன்னோர்கள் இன்று ரொம்ப பேர் நம்மகிட்ட இல்லை. அவங்களுடைய முழு ஒத்துழைப்பும் அவர்களுடைய உழைப்புனாலும் இந்த கோயில் உருவானது. 1984ஆம் ஆண்டிலிருந்தே தைப்பூசம் ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்பயும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த வருஷம் தைப்பூசம் February 1 ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால பக்தர்களின் எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. மிகவும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் தேர் லண்டன் ஸ்ரீ முருகன் டெம்பிள் தான் ஓல் ஆஃப் யூரோப்லேயே எடுத்தது. அப்புறப்பட அதே வருஷம் 1984 லண்டன் ஸ்ரீ முருகன் கோயில் காவடியெல்லாம் எடுத்தோம் நாங்கள். அப்போல்லாம் அவ்வளோ காவடி கிடையாது. ஒரு 50 காவடி 60 காவடி பால் குடம் இவ்வளோதான் இருந்தது. நம்மை ஆண்டவர்களுடைய மண்ணிலே நமது ஆண்டவன் தேரேறி வருகிறான் என்று அப்படி இந்த பகுதியினுடைய பெரிய வீதிகளிலே வலம் வந்து தேர் திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறும். இன்றைக்கி கிளைமேட் என்னென்னா மழை வரும்னு எதிர்பார்த்தோம். முருகன் இன்றைக்கி கிளைமேட்டை கொஞ்சம் நல்லா வச்சுருக்கிறார். மழையும் இல்லை, அதை நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு குளிரும் கிடையாது. குறைந்தது 3000 பக்தர்கள் இருந்து 5000 பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இன்று முருகனுக்கு பக்தர்கள் பால் குடம், அழகு காவடி, பன்னீர் காவடி எடுக்க கேட்டாங்க. சந்தனம் காவடி எடுக்கிறதுக்கும் கேட்டிருந்தாங்க. அத்தனையும் இன்றைக்கி முருகனுக்கு சிறப்பாக செலுத்துவாங்கன்றதையும் எதிர்பார்க்குறோம். தைப்பூச திருவிழாவும் ஆலயத்தினுடைய கோலாகலமான மகோத்சவ பிரம்மோற்சவ திருவிழாவும் உலக புகழ் பெற்றவை. எப்படி நமது தாய் நாடுகளிலே நம்முடைய முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நிகழ்த்துவோமோ அதே வழியிலே எல்லா குறையாமல் முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓம் 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 1984 முதல் நாங்கள் இந்த தைப்பூச திருவிழாவை மிகவும் விமரிசையாக கொண்டாடுகிறோம். 10 மலையில் நீங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். மழையில் நினைந்து கொண்டு பால் குடம் எடுப்பதற்கும் காவடி முருகனுக்கு கொடுப்பதற்கும் கியூவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பரங்குன்றத்தில் திருமணம் கொண்டவா, திருச்செந்தூரிலே அசுரனை வென்றவா, ஆவினங்குடியிலே அவ்வையை கண்டவா. இந்த தைப்பூச திருவிழாவிலே பக்த பெருமக்கள் எல்லோரும் காவடி பால் குடம் எடுத்து அலகு குத்தி முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டாடுவார்கள். இந்த தைப்பூசத்தை உலகறிய செய்த நாடுகளிலே முக்கியமானது சிங்கப்பூர், மலேசியா வாழ் தமிழர்கள். வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வீரவேல். ஓம் 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 ஓம். நம்ம 10 மலை முருகனுக்கு அரோகரா, எங்க சொத்து சும நீதானே அரோகரா. கந்தா பாருமையா, கடம்பா பாருமையா, சேவர் கொடி தாங்கும் வேலவனே, மயில் வாகனத்தில் உலகை ஆள்பவனே. வெற்றிவேல் முருகனுக்கு, ஆனைமுகன் சோதரனுக்கு, சிவசக்தி மைந்தனுக்கு அரோகரா. தைப்பூசம் என்றாலே
கோலாகலமாக லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயத்திலே நடைபெறுகின்ற தைப்பூச திருவிழாவை நீங்கள் எல்லாரும் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே அலையலையாக காவடி பால்குட புறப்பாடுகள் நடைபெற்று முருகப்பெருமானுக்கு மிகச் சிறப்பாக அபிஷேகம் நடைபெறுகிறது. தைப்பூசம் என்றாலே காவடி தான். இந்த காவடிகள் பல்வேறு வடிவமானவை. எல்லோருக்கும் எங்கள் லண்டன் ஸ்ரீ முருகன் அருள் பாலித்து உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் வேண்டுவதெல்லாம் கிடைக்க அவர் அருள் செய்வார் என்பதையும் கூறி, சண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, கண்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோளா போற்றி போற்றி என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம்.